வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஸ்பி டாக்கீஸ். பிக் பாஸ் சீசன் 9 நிகழ்ச்சி இப்போ ஒரு மிகப்பெரிய போர்க்களமா மாறியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கம்ருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற இந்த யுத்தம் இப்போ வெளியே இருக்கிற பார்வையாளர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேத்து வந்த எபிசோட் மற்றும் ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் கம்ருதீனை சும்மா விடறதா இல்ல. சமூக வலைத்தளங்கள் முழுக்க கம்ருதீனுக்கு எதிரான கருத்துக்களும் பார்வதிக்கு ஆதரவான குரல்களும் தான் ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். முக்கியமா சொல்லணும்னா, இவ்வளவு நாள் பார்வதி மேல மக்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருந்துச்சு. ஆனா எப்போ கம்ருதீன் பார்வதிய கார்னர் பண்ணி பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே ஆட்டம் தலைகீழா மாறிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கார்னா, எனக்கு பார்வதிய பிடிக்காது, ஆனா ஒரு பொண்ணை நீங்க எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கும்போது அவங்க விழுந்துடாம திரும்ப எழுந்து வர்றாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே நான் இப்போ பார்வதிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கம்ருதீன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பேர்ல பண்ண விஷயம் இப்போ அவருக்கே எதிரா திரும்பியிருக்கு. பார்வதி மேல இருந்த வெறுப்ப கம்ருதீன் தன்னுடைய நடவடிக்கையால பரிதாபமாவும் ஆதரவாவும் மாத்திட்டாரு. அடுத்ததா மக்கள் கம்ருதீன் மேல வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு நம்பிக்கை துரோகம். ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு, எதிரிகளை கூட மன்னிக்கலாம், ஆனா கூடவே இருந்து குழிபறிக்கிற துரோகிகளை மன்னிக்கவே கூடாதுன்னு பதிவிட்டிருக்கார். ஃபேமிலி வீக் நடக்கிற வரைக்கும் பார்வதி கூடவே சுத்திட்டு அவங்க நட்பை பயன்படுத்தி இப்போ திடீர்னு அவங்க முதுகுலையே குத்துறத மக்களால ஏத்துக்க முடியல. கம்ருதீன் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கேரக்டர், அதாவது தனக்கு தேவைனா பயன்படுத்திக்கிட்டு தேவை முடிஞ்சதும் தூக்கி எறிஞ்சிடுவாரு அப்படின்னு மக்கள் விமர்சனம் பண்றாங்க. தன்னுடைய கேமுக்காக பார்வதியோட எமோஷன்ஸ் கூட அவர் விளையாடியிருக்காரு அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்தாயிருக்கு. இந்த இடத்துல தான் நாம அரோரா விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. கம்ருதீன் பார்வதிய மட்டும் இப்படி நடத்தல, வீட்டுக்குள்ள இருக்கிற அரோராவையும் இதே பாணியில தான் நடத்துறாரு. அரோரா கிட்ட முதல்ல ரொம்ப நல்லா பேசுறாரு, அவங்க நட்பு ரீதியா நம்பி சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. ஆனா நேரம் வரும்போது அரோரா சொன்ன அந்த விஷயங்களை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சு விட்டுடுறாரு. நட்பா பழகி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில அதையே ஆயுதமா மாத்தி தாக்குறது தான் கம்ருதீனோட வேலையா இருக்கு. இத மக்கள் நல்லாவே கவனிச்சிருக்காங்க. அரோரா கிட்டையும் இதே டெக்னிக், பார்வதி கிட்டையும் இதே டெக்னிக்னு கம்ருதீன் எல்லாரையும் ஏமாத்துறாருன்னு மக்கள் ரொம்பவே கோபப்படுறாங்க. இத பாக்கும்போதுதான் ஆதிரை அன்னைக்கே சொன்னது ஞாபகத்துக்கு வருது. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன ஆதிரை கம்ருதீனை பத்தி ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா அப்போ நாம அத பெருசா எடுத்துக்கல. இப்போ பார்வதிக்கும் அரோராவுக்கும் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ஆதிரை அன்னைக்கே கம்ருதீனை பத்தி சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க. நிறைய கமெண்ட்ஸ்ல ஆதிரை சொன்னது இப்போ நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னும், கம்ருதீன் தன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டாரு அப்படின்னும் மக்கள் ரொம்பவே கடுமையா திட்டி தீர்க்கறாங்க. உண்மைய சொல்லணும்னா, கம்ருதீன் இவ்வளவு நாள் கேம்ல இருந்ததுக்கே பார்வதியும் அரோராவும் தான் காரணம்னு மக்கள் சொல்றாங்க. இவங்கள சுத்தி சுத்தி வந்துதான் இவ்வளவு நாள் கண்டென்ட் கொடுத்தாரு. இப்போ அந்த பொண்ணுங்களையே எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி கடைசியில கம்ருதீன் தான் மொத்தமா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரு. தான் தோண்டிய குழியில தானே விழுந்த கதையா மத்தவங்கள அசிங்கப்படுத்த நினைச்சு இப்போ கம்ருதீன் தன்னுடைய இமேஜ மக்கள் கிட்ட கெடுத்துக்கிட்டாரு. பார்வதிக்கு இது ஒரு பெரிய பாடம்னு மக்கள் சொல்றாங்க. யார நம்பணும் யார நம்பக்கூடாதுன்னு பார்வதிக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கும். இனிமேலாவது பார்வதி இந்த சென்டிமெண்ட் நட்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தனியா நின்னு கெத்தா கேம் விளையாடணும்னு அவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. மை தலைவி வில் பி பேக் வித் ஃபயர் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் முழுக்க நெருப்பு பறக்குது. கம்ருதீன் செஞ்ச இந்த விஷயம் பார்வதியோட வெற்றிக்கு ஒரு படிக்கட்டா மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல நடந்த சம்பவம் ஓட்டிங் நிலவரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். கம்ருதீன் மேல இருக்கிற இந்த அதிருப்தி கண்டிப்பா அவரோட வாக்கு வங்கிய பாதிக்கும். அதே சமயம் பார்வதிக்கு மக்கள் ஆதரவு பெருகிக்கிட்டே போகுது. இதுக்கப்புறம் கம்ருதீன் என்ன சமாதானம் சொன்னாலும் மக்கள் அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்லைங்கிறது தான் இந்த கமெண்ட்ஸ் மூலமா நமக்கு தெரிய வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? கம்ருதீன் பார்வதி மற்றும் அரோரா கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியா? இதுதான் ஸ்ட்ராட்டஜியா? இனிமேல் பார்வதி எப்படி கேம் ஆடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எஸ்பி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு விறுவிறுப்பான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.